நம்ம லைஃப்ல தோல்விட்டு இருக்கிறோம், நிறைய காரியங்கள் தோற்கப்பட்டிருக்கிறோம், நிறைய காரியங்கள் ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிறது, நிறைய காரியங்கள் வெற்றி பெற முடியல, தோல்வியும் இல்லை ஆனா வெற்றியும் பெற முடியல. நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்வில் பார்த்தா பலவிதமான போராட்டத்துல போயிட்டு இருக்கு. இப்போ நம்மளை கட் பண்ணி எந்த மரத்தோட பதியம் விடுறோம்? ஜீசஸ், அவரோட அந்த மரத்துல இப்ப பதியம் விடுகிறோம். இப்ப நமக்கு சோர்ஸ் எங்க இருந்து வருது? ஜீசஸ் கிட்ட இருந்து வருது. இப்ப நம்ம ஒரு நல்ல ரிசோர்ஸா நம்ம மாறுகிறோம். நீங்க விசுவாசித்தா போதும். இந்த லைட் நமக்குள்ள ஹோலி ஸ்பிரிட்டாக யோவான் 16ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசப்பட்ட வார்த்தை, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதை உணர்த்துகிறார், நம்முடைய வாழ்விலே எதை பிரஸ்தாபப்படுத்துகிறார்? வேதம் சொல்லுகிறது 7வது வசனத்திலே, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரா, நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து the Holy Spirit, அவர் என்ன செய்கிறார்? அவர் வந்து நமக்குள் பிரவேசிக்கிறார். பழைய ஏற்பாடு எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் வருவார், தீர்க்க தரிசனம் சொல்வார், அடுத்த செகண்ட் அந்த பரிசுத்த ஆவி. பட் புதிய ஏற்பாடு, the New Testament, ஓல்டு டெஸ்டமென்ட்டுக்கு நியூ டெஸ்டமென்ட்டுக்குள்ள ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதம் என்ன? The Holy Spirit stays with each and everyone. எல்லாருக்குள்ளவும் he is staying now. இங்கே வேதம் சொல்லுகிறது, தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருகிற பொழுது, அவர் வந்து இந்த 8வது வசனத்தில் சொல்றார், அவர் வந்து என்ன செய்கிறார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இங்கே பாவம், அதை கண்டித்து உணர்த்துகிற தேவன் அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், அவர்கள் என்னை விசுவாசம் பண்ணினால் பாவத்தை குறித்தும். எதை விசுவாசிக்கிற? பாவம் என்பது விசுவாசியாததினால். பாவம் என்பது என்ன? விசுவாசிக்காது. நீங்களாம் விசுவாசிகள். இது வந்து டைட்டில். ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, இப்ப நீங்க விசுவாசிக்கிற பிரச்சனை வந்த உடனே ஒரு டவுன் ஃபால் ஆயிடுறீங்க. நீங்க இப்ப விசுவாசம் இல்லாத போகிறீங்க இல்லைங்களா? அதுதான் பாவம்னு சொல்ற. உலகத்துல நிறைய பேர் விசுவாசத்தை பத்தி தெரியாது, ஜீசஸ் தெரியாது, அது வேற. அந்த பாவத்தை பத்தி சொல்லுங்க. நீங்க விசுவாசி ஆகி தேவனுடைய சமூகத்தில் திருவிருந்த ஆராதனை எடுத்து தேவனுக்கு தசம்பால் கொடுத்து காணிக்கை கொடுத்து தேவனுடைய பிள்ளையாக அவருடைய ஒவ்வொரு மாதமும் ஒப்புரவாகி அவரோட இணைக்கப்படுகிறீங்க. இணைக்கப்பட்டிருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை குறித்து ஒரு அவிசுவாசமோ அல்லது விசுவாசமே வைக்காத சுயத்தின் வழியாக போகிற காரியமோ அல்லது உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வெற்றியை நிராகரித்து எனக்கு இது தேவையில்லை, ஆனா தேவன் பார்வையில அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசமே எதுக்கென்றால்
to do the purpose of the Lord. தேவனுடைய சித்தத்தை நீங்க செய்வதற்காக தான் உங்களை அழைச்சிருக்கிறார். ஐயோ, அப்ப ஏன் சித்தம் என்ன ஆகுது? கவலைப்படாத, உனக்கு என்ன வேணும்? படிக்கணுமா படி, வளர்ந்துட்டியா திருமணம் ஆகணுமா திருமணம் ஆகட்டும், உனக்கு வேலை வேணுமா வேலை கிடைக்கட்டும். இது எல்லாருக்கும் கிடைக்கப்படுகிறது தானே. ஆனா உன்னை எதற்காக நான் பயன்படுத்தும்படி எடுத்திருக்கிறேன்? உன் திருமணத்துல உனக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு மணவாளன், ஒரு மணவாட்டி. சோ உன்னை எப்படி என் பர்பஸுக்கு தேர்ந்தெடுக்கணும், உன் பர்பஸோடு கூட இணைந்து செயல்படுகிற ஒரு பர்பஸ்ஃபுல் பர்சன். இவைகளை விசுவாசியாதபடி செயல்பட்டு இருப்போமானால் அதுதான் திராணி இருக்கு சபைக்கு வரணும்னு இன்னைக்கு. ஆனா சூழ்நிலை சந்தர்ப்பம் என்ன ஆகுது, நம்மளால வர முடியாம போயிட்டு. எதை பாவம் என்று நாம் அறியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ வேதம் சொல்லுது, இந்த ஒளி உள்ள வந்தா இருள் அதை மேற்கொள்ள முடியாது. எதை விசுவாசம் இல்லாதது போன பாவம் என்பதை உணர்த்துகிற ஆவியானவர் தான் நமக்கு ஒளி. இந்த ஒளியை எந்த டூப்ளிகேட் ஆவியும் நம்மள மாற்ற முடியாது. ஏன்னா வேதத்தின் ரீதியாக நாம் வெற்றியை பார்க்க விரும்புகிறோம். மனிதனுடைய சிந்தையோ மனிதனுடைய செயலோ அவனுடைய பர்சனாலிட்டியோ அவனுடைய பலத்தை கொண்டு அல்ல. இது அதையும் தாண்டின ஒரு மகிமை. இவைகள் நமக்குள் வேண்டுமானால் we need the ore, the light. அந்த லைட் தான் எது பாவம் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்தில் போகிறபடினாலே நீதியை குறித்தும். இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நீதியையும் சொல்லிக் கொடுப்பாரு. நீதி என்றால் வேர்ட், அதுதான் ஜீசஸ். ஜீசஸ் ஊழியம் செய்த அந்த 3.5 ஆண்டு காலங்கள்ல the whole world கவர் பண்ணிட்டார். இனி இப்படிதான் இருக்க போகிறது என்பதையும் கவர் பண்ணிட்டார். இனி சந்ததிகள் இப்படிதான் இருக்கும்ன்றதையும் கவர் பண்ணி கொடுத்துட்டார். அவர் வாழ்ந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், விரியன் பாம்பு பழைய ஏற்பாட்டுல சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை ராஜாவாக கேட்ட பொழுது அவர் சொல்றாருப்பா, நான் உலக பிரகாரமான மனுஷன், நீங்க தேவனிடத்துல கேளுங்கள. அவன் சொல்ல, இல்ல இல்ல எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். அங்கே சாமுவேல் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நான் எவ்வளவு சொன்னப்பா, அவங்க சவுலை தான் ராஜாவை மாத்தணும்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு, அவங்க உன்னை புறக்கணிக்கிற, அவங்க புறக்கணித்தது யாரு? தேவச்சனமே. இன்னைக்கு இந்த நீதி என்கிற வேர்ட் ஜீசஸ ரட்சிக்கப்பட்ட நாம் தான் அதிகமா புறக்கணிக்கிறோம். விஷயம் தெரிஞ்ச நம்ம தான் ஜீசஸுக்கு உண்டான அந்த பலனை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் இன்னும் மாறல. அந்த வார்த்தைக்குள்ள சகலமும் கட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு கண்மலையின் மேல் கட்டப்படுகிற ஒரு விசுவாசத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம விசுவாசம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மணலின் மேல் கட்டப்பட்ட அந்த ஒரு விசுவாசமாக நம்ம இருக்கிறோம். எது கேட்டாலும் சொல்றோம் விசுவாசத்தோடு கூட. எந்த ஒரு காரியம் வந்தாலும் ஆண்டவரே ஜெபிச்சிருக்கிறோம், உங்களை இந்த காரியத்துக்கு முன்பாக நாங்க வைக்கிறோம்னு அவரை வச்சிடறோம். ஆனா அவரை ஓவர்டேக் பண்ணி போறது யாரு? நம்ம தான். முன்னாடி அவர் வச்சா இன்ஜினியர்ல முன்ன போகணும், எங்கன்னா கம்பார்ட்மெண்ட் போறது பார்த்துருக்கீங்களா? பஸ்ல டிரைவர் அங்க உட்காருவாரு, வண்டி வேற சைடா இழுத்துக்கிட்டு போகுது, ஸ்டேரிங் இருக்கிற பக்கத்தாங்க வண்டி போகுது.
இல்ல அந்த துப்பாக்கி ரெண்டு சைடு சுடுற துப்பாக்கியா? இப்ப நம்ம ஒரு நார்மல் கண்டிஷன்ல ஒரு துப்பாக்கி இப்படிதான் சுடும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம். The word அது twin bladed. உன் பிரச்சனை உன் விசுவாசத்தை வைக்கிற இது சிங்கிள் சைடா இருக்குது. எஸ், நம்ம சிங்கிள் சைடா பாக்குறோம். அதுதான் நம்ம விசுவாசம் அவுட் ஆயிடுது. இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயமாகிய வேதமாகிய வார்த்தையை ஜீசஸை நீங்க விசுவாசித்தீங்கன்னா, இப்போ இது இல்லடா தம்பி, இதுக்கு நேரம் நம்மளை கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை எங்க கொண்டு வருவார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் நீதிக்குள்ள கொண்டு வர்றார். இப்ப இந்த நீதி உனக்கு கத்து கொடுக்க போகுது பாருங்க, வாசிங்க. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே. வேதம் தெளிவா சொல்லுது, இவன் என்ன பண்ணிருக்கிறான்? இது என்னது? தீர்க்கப்பட்டாச்சு. நியாயம் தீர்க்கப்பட்டதா படலையா? தீர்க்கப்பட்டது. அதுதான் சொன்னாரு 8வது வசனத்துல, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும். இந்த தீர்ப்பு என்னங்க ஆயிடுச்சு? யார் தீர்க்கப்பட்டா? தள்ளப்பட்ட தூதனாகிய லூசிபர், அவருடைய கூடாரம் ஃபுல்லா. அப்போ உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டாச்சு. இது யார் உங்களுக்கு உணர்த்துவா? பரிசுத்த ஆவி. எப்படி வந்தது? through the light. இந்த வெளிச்சம் உங்களை பரிசுத்த ஆவியினாலே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டது. அபிஷேகம் பண்ணப்பட்டதாக நீங்க என்னைக்கு பூர்ணமாய் விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் அது தேவனுக்கு முன்பாக பாவமா இருக்கு. வேற எதையாவது நினைச்சு நீங்க முதல்ல பாவம்னு வருத்தப்படாதீங்க. மனிதனுக்கு இருக்கிற இயல்பான சூழ்நிலைகள் அதெல்லாம் பாவம் கிடையாது. அதெல்லாம் it can be rectified. But if this is not rectified, அந்த ரெக்டிஃபிகேஷன் பத்தி பிரச்சனை இல்லை. அது கண்டிப்பா அந்த ஏஜ் மாறும்போது எல்லாம் மாறிட்டு வந்துடும். பட் இது இட் இஸ் கன்சர்ன் வித் த சோல். இதுவரை நாம் மாம்ச சிந்தையில தான் இருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் தியானித்தோம் கடந்த நாட்கள்ல, கடந்த மாதங்கள்ல. அது மாம்ச சிந்தை என்னவா இருக்கு? மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இந்த பாவம் இல்ல, ஆவியின் சிந்தையா இருந்தா அது என்னதான் இருக்கு? நம்முடைய வாழ்வில் ஆவிக்கு ஏற்றதாக, ஜீவனுக்கு ஏற்றதாக. இப்போ உங்க ப்ராப்ளமேட்டிக் ஒரு இஷ்யூ, உங்க இஷ்யூவை நீங்க சமாளிக்கிறதுக்கு தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தோடு கூட உங்க ஜெபங்களோ, நீங்க எடுக்கிற உபவாசமோ, if it is godly sighted, உங்க இன்சைட் எதை நோக்கி இருக்கணும்? உங்க இன்சைட் இல்ல, அது மாம்சம். காட்லி இன்சைட் குள்ள நீங்க அதை திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ உன் மேல இருக்க பிரச்சனையோ தரித்திரமோ போராட்டங்களோ அது நியாயம் தீர்க்கப்பட்டது. உனக்கு உண்டான தோல்வி, பொருளாதார லாஸ், நியாயம் தீர்க்கப்பட்டாகிறது. நம்ம பல காரியங்கள் பல சிந்தனை இல்லாம செய்யறதுனால லாஸ் கொண்டு போயிடலாம். அந்த லாஸ் கொண்டு வருவான் யாரு? உலகத்தின் அதிபதி. அவன் கொண்டு வரான். ஏன்? தேவ பிள்ளைகள் நல்லா ஒரு காட்லி அந்த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டை மாத்திரமே தேடி வர்றவங்க யாருன்னு ஆண்டவர் பார்த்துட்டு அவரை உயர்த்துவதற்காக, பயங்கரமா உயர்த்துவதற்கு எண்ணிக்கையை விட்டு பார்க்கிறார். ஒருத்த வர மாட்டான். அவருடைய காலையில் எழுந்து அவருடைய கண்கள் எல்லாம் இந்த உலகத்து மேல உலாவிக் கொண்டேதான் இருக்கிறார். நீங்க சர்வ வல்ல தேவ சபையாவது ஒருத்தர் உயிர் மீச்சு கொடுக்கலான்னு பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. எனக்கு தான் வருமா என்னன்னு தெரியல.
1000 கோடி. பார்த்து இந்த ஆளு கொடுத்தா அவன் எல்லாரும் கொடுத்துருவாயா? ஒருவேளை அவங்களுக்கு கொடுத்தா மூட்டையோட கலைஞ்சு போடுவாங்க. யோசனை பண்றாரு, இவங்களாண்ட 1000 கோடி கொடுத்தா அவங்க அடுத்த வாரத்தில் சபைக்கு வர மாட்டாங்களே, விடுதலை பெற்றோன்னா காணாம போடுறாங்க. நீங்க என்ன ஸ்பெஷலா மாறுறீங்க தெரியுமா? உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, டேய் நியாயம் தீர்க்கப்பட்டதுடா. இப்போ மொக்கையா இருக்கிற நீங்க என்ன பண்றீங்க? அறிவாளியா மாறி, ஸ்பிரிச்சுவல் அறிவாளியா மாறி அங்க உங்களை மொக்கப்படுத்திட்டு இருக்கிறான். அவன் என்ன சொல்றீங்க? டேய் நான் இல்ல, என்னையா நீ வந்து மொக்கன்ற, நீ தான் நான் மொக்கன்னு சொல்ற. நீ என்ன ஏமாத்த பாக்குறியா? நான் விசுவாசத்துக்குள்ள வந்துட்டேன், நான் வேர்டை கற்றுக்கொண்டேன். இந்த வேர்டு ட்வின் பிளேடு. உலகத்தின் அதிபதி வேதத்துல யோவான் 14ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 11வது வசனத்துல நியாயம் தீர்க்கப்பட்டது. இனி உங்க தோல்வி எதுனா வந்தா சொல்லுங்க, டேய் இந்த தோல்வி நியாயம் தீர்க்கப்பட்டது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடுத்து பார்க்கலாம் அந்த தோல்வி வெற்றி அவங்க வாழ்க்கையில. எது ப்ராப்ளமா வந்ததோ அந்த ப்ராப்ளத்தை பார்த்து சொல்லு, ஏய் இது நியாயம் தீர்க்கப்பட்டது. அப்ப உலகத்தின் அதிபதி இனி உங்களை டச் பண்ணுவானா? Never, he will never do any wrong things with you. தவறான எந்த கொள்கையும் அவன் உங்க மேல திணிக்க முடியாது. இன்னைக்கு பலர் இந்த விசுவாசத்தை விட்டு விலகி ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியர் வந்துருக்கு. இந்த ஃபியர் இவனுடைய பயங்கரமான ஆயுதம். கிளி உண்டு பண்ணிடுவான். ஒரு பிரச்சனை வரும்போது அநேகருக்கு வைத்த கலக்கம். அப்போ உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டான் என்கிற உணர்வு through the light by the Holy Spirit you can receive it. உன் காலதாமதங்கள், எடுக்கிற முயற்சிகள் இருக்கக்கூடிய நெக்லிஜென்ஸ், அறியாமைகள், stagnancy, separations எங்க இருக்கு? உலகத்தின் அதிபதி கையில, அவன் கையில இருக்குது. உங்களை பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான். நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய தெளிவு இருக்குமானா உங்களை மைண்ட்லயோ பிசிக்கலியோ அவனுக்கு தொடுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. பிகாஸ் தாயின் கருவில உருவாகும் போது உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறான் தேவன். அந்த அழைப்பு வெற்றி பெறுமா? இவனுடைய தொடுதல் வெற்றி பெறுமா? அவருடைய அழைப்பு தான் வெற்றி பெறும். அவருடைய அழைப்பு வெற்றி பெற வேண்டுமானால் நீங்களும் அவரும் சிங்கரைஸ் ஆகியிருக்கணும். எந்த ஆங்கிள் சிங்கரஸ் ஆக முடியும்? The Holy Spirit which God's by God's alignment. அவர் நமக்கு போய் ஒரு தேற்றரவான் அனுப்புன்னு சொன்னாரு. அந்த ஆவியானவர் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ண முடியும். அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பின்படி பெற்றுக்கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவர். நீங்க அழைக்கல, ஏதோ ஒரு ஆவி உங்களுக்குள்ள இருக்கு. அழைக்கப்பட்டிருக்கிற நீங்க அழைக்கப்பட்டவரால் கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவிக்கும் யாருமே நீங்களே அழைக்கல, ஆனா ஒரு ஆவி உங்க மேல வந்து உட்கார்ந்து, அது மாம்ச சிந்தையின் மூலமா வந்திருக்கலாம், பாரம்பரியமாக 2, 3, 4ஆம் தலைமுறைகள் மூலமாக, கட்டுகள் நிமித்தமாக, பாண்டேஜஸ் நிமித்தமாக, விக்கிரக கிரியைகள் மூலமாக, யாரோ கொண்டு தாத்தாய்க்கு வைக்கப்பட்ட சூன்யம் 4 தலைமுறை நீ எழுந்து வந்தாலும் உன் குடும்பம் எழும்பாதலான்னு ஒரு மாந்திரிகத்தை கட்டளை இருப்பான். அந்த அசுத்தாவி அந்த கட்டளைகளை தலைமுறை தாண்டி 4 தலைமுறை வரைக்கும் அது செய்யாம போகாது. தேவமே இந்த ரகசியம் நமக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்டிருப்போம். ரட்சிக்கப்பட்ட போதிலும் அவர் அனுப்புகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் எதை கண்டித்து உணர்த்துவாரோ அதுக்கு நான் இடம் கொடுக்காதனால எனக்கு இந்த நீதியையோ எது பாவம் என்பதோ என்னுடைய விசுவாச குலைச்சல்ல ஸ்பிரிச்சுவலா வர வேண்டிய விசுவாசத்தை விட்டுட்டு
இன் ஜெனரலா இருக்கிற விசுவாசத்துல நான் வாழ்றேன். அதனால ஒரு ஜெபத்தை போட்டு எனக்கு இருக்கிற பிரச்சனையில ஜீசஸ முன்னாடி வச்சுட்டு நான் அவரை விட்டு ஓவர்டேக் பண்ணி எங்க போறேன்? நான் முன்ன போயிட்டு என் விசுவாசம் கரெக்ட் தான். எங்க வச்ச ஜீசஸ் எனக்கு முன்னாடி ஒர்க்க துவங்கிறதுக்கு முன்னாடி வச்சதுதான். ஆனா நான் பல கிலோமீட்டர் போய் கூட நான் இவரை திருப்பி பார்க்கிறேன். அடுத்து ஒரு பிரச்சனை வருது, அங்கேயும் ஜீசஸ் தான் வைக்கிறேன். பட் ஜீசஸ் என்னோட இந்த ஃபுல் விசுவாசத்துல நான் வைக்கல, இல்லாத விசுவாசத்தை வச்சு பாவத்துக்குள்ள தான் இருந்துட்டேன் நான். இப்போ ஃபுல்லா வச்ச இந்த நீதிய அவர் வேறு மூலமா எனக்கு கற்றுக் எனக்குள்ள இருக்கிற அந்த ட்வின் பிளேட், இந்த விசுவாசத்தின் மூலமாய் வந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டை என்ன செய்து அதை உடைக்குது. உடைக்கிறதுக்கு எனக்கு முதலாவது ஒரு விசுவாசத்தை கொடுக்குது. ஹேய், இந்த உலகத்தின் அதிபதி போனக்கு ஒரு தோல்வியை கொண்டாடல, அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான். நீ கவலைப்பட வேண்டாம், நீ கவலையே பட வேண்டாம். அது எந்த தோல்வியா வேண்டாம் இருக்கட்டும், பொருளாதார சீர்குலைவா இருக்கட்டும், நஷ்டமா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், பாரமா இருக்கட்டும், அது நியாயம் தீர்க்கப்பட்டாச்சு. இழந்தது 1000 ரூபாய் இருக்கும், வர்றது 1 கோடியா இருக்கும். இந்த 1000 ரூபாய் இழந்ததை நீ சிந்திச்சு கொண்டே இருக்க வரக்கூடிய 1 கோடிய நம்ம கண்ணை விட்டு மறைச்சிடும். ஏன்னா நமக்கு உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்ட விவகாரம் கிறிஸ்தவனுக்கு பலருக்கு தெரியாது. பல கிறிஸ்தவனுக்கு தெரியாது. ஒத்துக்கிறீங்களா? நியாயம் தீர்க்க வராருன்னு சொல்லுவான், வராரு. யார நியாயம் தீர்க்க வராரு? அவன் தோற்று போயிட்டான்னு இல்லாம இருந்தா சிலுவையின் மரணம் வெற்றியா தோல்வியா? சிலுவையின் மரணம் உங்க வாழ்க்கையில அது வெற்றியா தோல்வியா? இவனை தோற்கடிக்க தானே வந்தார் அன்னைக்கு. ஆனா உன் வாழ்க்கையில ஏன் அந்த விசுவாசம் இல்ல? ஒருத்தர் கேட்கிறாரு, இனிமேல் தான் அவர் வரப்போற நியாயம் தீர்க்கவே, அவன் முக்கிய போச்சு ஒன்ன தீர்க்க வர. நீ அவனே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அவன் உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு தோல்விக்கு காரணம் அவன் தான் நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப. ஓன் தோல்விக்கு காரணம் அவன் இல்ல, ஓன் தவறான விசுவாசம். அதுதான் தேவச்சனமே. இறை இயலின் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. நீங்க சொல்ற ஆசீர்வாதம் என்ன? முதல்ல 100 வீடு கட்டிக்கிட்டு ஸ்கோடா கார் வாங்கிட்டு எங்கேயாவது பைபிள்ல போட்டிருக்கா? ஏன்னா ஏதேனும் ஸ்கோடா கிடையாது, எம்ஜி கிடையாது, கியா கிடையாது. ஆனா மண் உள்ளதா இருக்கு. மண்ணில் இருக்கிற மண் எடுத்து இரும்பு எடுத்து தான் செய்யறது எல்லாம். தேவச்சனமே, நியாயம் தீர்க்கப்பட்டதின் அவசியத்தை நீங்கள் உங்கள் விசுவாசத்துல கொண்டு வரல, உங்க இருள் நீங்க பெற்ற ஒளிய காலி பண்ணி. இந்த அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்க ஒளிய இருள் கவ்வாது. அதால பிடிக்கவே முடியாது. இப்போ இந்த பயம், இந்த பிரச்சனை, இதெல்லாம் இப்ப வெளியே வந்துட்டீங்க. உங்க விசுவாசம் பாஸ் ஆயிடுச்சு, நீதியை தெரிஞ்சுக்கிட்டீங்க. உலகத்தின் அதிபதி உங்களை டிலே பண்ண முடியாது, உங்க காசை திருட முடியாது, உங்க தொழிலை திருட முடியாது, உங்க சொத்தை தடை செய்ய முடியாது, உனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ண முடியாது என்று தெரிந்து விட்டீங்க. இப்போ அடுத்ததுதான் முக்கியமானது. பரிசுத்த ஆவி உணர்த்துகிற ஒரு பெரிய காரியம், மிக 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 பெரிய காரியம். வாசிக்க கேட்போம். 11வது, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்போ 4வதாக அவர் சொல்லுகிறது கண்டித்து உணர்த்துகிற அனுபவம். இந்த கண்டித்து உணர்கிற ஒரு தீர்ப்பு இதுவோ இதுதான் நாம. இப்ப இங்க
நீங்க இங்க இருக்கிறாங்க, இப்ப கண்டித்து உங்களுக்கு உணர்த்துறார். நீங்க ஜீசஸ் சைடு டு தி ஹோலி ஸ்பிரிட் சைடு சாயறீங்களா இல்ல வேர்ல்ட் சைடு சாயறீங்களா? இதுதான் மீதி இருக்கு. ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார் எல்லாத்தையுமே. 3ல இப்போ நீங்க 100க்கு 100 மார்க். இதுல 1 2 3. இப்போ இங்கதான் क्वेश्चन மார்க். நீங்க எந்த மார்க் வாங்க போறீங்கன்னு உங்க கையில. எப்படி ஏதேன் தோட்டத்துல சகலமும் கொடுக்கப்பட்டது. Everything was awarded to Adam and Eve. ஒரு காரியத்தை தேவன் செய்து அது என்ன பண்ணிட்டாரு? டெடிகேட் பண்ணிட்டார். டெடிகேஷன் என்ன? எந்த கரையும் இல்லாத அதை உரிமையாக்கி கொடுத்தார் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். உரிமை பெற்றவர்கள் உரிமை அற்றதை உரிமையாக்க மைண்ட். எத்தனையோ கொடுத்தார், எண்ணில் அடங்கா. பாட்டு பாடுவா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும். ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவம் இன்னும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ மேல அப்படியே இருக்குங்க. சாயலா என்ன சாயலா இருக்கிறோம்? இதுதான் நீங்க. ஆதாம் ஏவாள் எங்க இருக்கிறாங்க? உங்களுக்குள்ளதான் இருக்கு. இப்ப நம்மளை மாற்றுவதற்காக அழைத்திருக்கிறார். சொல்லுங்க, மாற்றுவதற்காக என்னை அழைத்திருக்கிறார். என் மேல விழுந்து போன ஆதாம் ஏவாள் சாயல் கிடையாது. இனி என்னை ஏமாற்ற முடியாது. உலகத்தின் அதிபதி தோற்று போனா எனக்குள்ள இருந்து என்ன டம்மியா வச்சிருந்தான். இப்ப ஆண்டவர் எனக்கு அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவிய இப்ப நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். இப்ப நீங்க யார்? தனியாளா? யாரு உங்களுக்குள்ள பிழைத்திருக்கிறா? கிறிஸ்து. இப்ப இந்த உலகம் என்ன ஆகுது? உங்களை விட்டு கட் ஆயிடுது. இப்போ ஆண்டவர் கொடுக்கிற இந்த வெளிச்சமாகிய ஹோலி ஸ்பிரிட் நீங்க எவ்வளவு அழைக்கிறீங்களோ, how far you call. இது எப்பப்ப கூப்பிடணும்? உன் பிரச்சனை இருக்கிற நேரம் எல்லாம் கூப்பிடு. நேரம் இருக்கிற நன்றி சொல்வதற்காக அவர் கூப்பிடு. அவர் என்னென்னலாம் ஒரு நன்மை செய்தாரோ அவருக்கு நன்றி சொல்லிட்டு be a testimony for the Holy Spirit. நாம எத்தனையோ டெஸ்டிமோனி நம்ம ஈவில் ஸ்பிரிட்டுக்காக இருக்கிறோம். சபைக்கு வர முடியல. ஈவில் ஸ்பிரிட் டெஸ்டிமோனி எப்படி அழகா வந்துச்சு பாருங்க. லேட்டா தான் வருவேன். அது ஒரு ஈவில் ஸ்பிரிட். ஆனா சபைக்கு இது ஈவில் ஸ்பிரிட்டா இல்ல ஹோலி ஸ்பிரிட்டா இல்ல ரெண்டும் சேர்ந்து செயல்படுத்தா? இருளும் வெளிச்சம் ஒண்ணாம இருக்க முடியும். அதான் ஆனா தெரியுது, வேதம் நமக்கு தெரியுது. ஆனா என்ன செய்யறோம்? எப்படியோ சமைக்கணும். வரலன்னா கூட ஆப்சன்ட் சொல்லிக்கலாம். அது பிரச்சனை. லேட்டா வந்தா என்ன சொல்றாங்க? டீச்சர் ஏன் லேட்டுன்னு கேட்கறாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரி, ஏன் அப்பாவுக்கு உடம்பு சரி? வீட்டுல அம்மா இல்லையா பார்த்துக்கிறதுக்கு, அண்ணன் இல்லையா பார்த்துக்கிறதுக்கு, அக்கா இல்லையா, தம்பி நீ ஏன்டா வீட்டுல இருந்த? இது அடுத்த கொஸ்டின். நம்ம குடும்பம் பாருங்க, வீணா டீச்சருக்கு தெரியுது நம்ம யாரு தேவையில்லை. அப்படியாப்பா? அந்த அண்ணனை டீச்சர் சொல்றாங்க, உங்க அண்ணனை கூப்பிட்டு வேணாம்ப்பா. அந்த அண்ணன் டீச்சர் பார்க்கறாங்க. என்ன ஆகும் நமக்கு தெரியாது, அது வேற விஷயம். விடுங்க. பிரச்சனை ஆப்சென்ட் ஆகிறதா பிரச்சனை இல்லை. தேவச்சனமே இப்படிதான். இந்த வேர்ல்டுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா பலவிதமான கட்டுக்கதைகள் உங்க மேல ஏறும்.
இந்த நியாயம் தீர்க்கப்பட்ட இந்த அதிபதி என்ன செய்யறான்? இந்த ட்வின் பிளேட் இருக்கு இல்லையா, உங்களை மொக்கையாக்கி என்ன நடக்குது? ஒரு பேக் ஸ்லைட், ஒரு பின் மாற்றம், பல போராட்டங்களுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. நம்முடைய சூழ்நிலை எதை நோக்கி போகணும் என்கிறதை தேவன் ஃபார் ஹிஸ் பர்பஸா நம்ம மேல வச்சாரோ, அவர் பர்பஸ் என்ன செய்யுது? அவருடைய பர்பஸ், அவர் பர்பஸ் அவருடைய பர்பஸ மடங்கிடுச்சு. தேவன் சொன்னமே, நவ் பர்பஸ் மாறின உடனே இந்த ஃபியர் இடம் கொள்ள ஆரம்பிக்கும். மறுபடியும் இந்த ஃபியர் உள்ள வந்து, இந்த ஃபியர் எப்ப உள்ள வந்துருச்சோ, எதை எதை கெயின் பண்ணமோ அது டோட்டல் லாஸ் ஆகிடும். மதிப்பு லாஸ் ஆயிடும், மரியாதை லாஸ் ஆயிடும், ஃபைனான்ஸ் லாஸ் ஆயிடும். இந்த நிலைமையை காட்டிலும் இப்ப இந்த நிலைமை என்னவாது? அதிக கேடுள்ளதாக மாற்றம். We need the Holy Spirit. What Jesus has the desire to share upon us. அவர் என்ன வாஞ்சியோடு உள்ள வச்சிருக்கிறாரோ, அவருடைய அந்த வாஞ்சையின்படி நமக்கு இப்ப அவர் கொடுக்க வல்லவராக. எத்தனை பேருக்கு நீங்க அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் வாஞ்சையின்படி கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் வேணுமா? இல்ல உலக பிரகாரமா மாம்ச ரீதியிலே நாம் சிந்திக்கிறதை செயல்படுத்துவதற்கு உண்டான பரிசுத்த ஆவி கொடுக்க வேணுமா? ஜீசஸ் கொடுக்கிற பரிசுத்த ஆவியா. நீங்க டிசைன் பண்ணி கேட்டீங்கன்னா உலகத்தின் அதிபதி வரா, அவன் தான் வர முடியும், அவன் தான் வருவான். பட் when God designs, நான் நேற்று கற்றுக் கொடுக்கும் போது சொன்னேன், 70 to 98% நம்முடைய மைண்ட் தாட் இது நெகட்டிவ் தான் யோசிக்கும். நம்ம பிரெயின் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்ற ரெண்டு பிரெயின் இருக்கு. லெஃப்ட் லாஜிக்க தான் யோசிக்கும், ரைட் காட்ஸ் பர்பஸ், இதுதான் யோசிக்கும். இதுதான் நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய தன்மை. இன்னைக்கு நம்முடைய லெஃப்ட் சைட் பிரெயின் தான் ரட்சிக்கப்பட்ட போதிலும் நாம் அதிகமா பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சோ ஸ்பிரிச்சுவல்குள்ள லாஜிக் உள்ள போகுது, லாஜிக் ஜெயிக்காது. இட்லியே உங்களுக்கு டெய்லி டிஃபனா போட்டுட்டு இருந்தா இட்லி என்ன வெறுக்கப்பட்டு. பட் ஸ்பிரிச்சுவல் அப்படி இல்லை. ஸ்பிரிச்சுவல் நமக்கு தெரிய 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 மாம்சம் அது ஒரு வகை சாப்பாடு தி பெஸ்டா இருந்தாலும் மாம்சம் அதை எதிர்க்கும். ஒரு நேரத்தை தண்ணி தாகத்துக்கு தண்ணி தான் தேவை. அது ஆப்பிள் ஜூஸா கொடுத்துட்டு இருந்தா தண்ணி தான் எடுப்ப போவாது. பட் ஸ்பிரிச்சுவலுக்கும் லாஜிக்கும் உள்ள டிஃபரன்ஸ், ஸ்பிரிச்சுவல் உங்களை வளர்ச்சி அடைய செய்யும், லாஜிக் உங்களை சோர்வுல கொண்டு போய்விடும். சோ 98% வரையில் மனிதனுடைய சிந்தை லாஜிக்க தெரிஞ்சதுனால, லாஜிக்கு ஈஸியா விருப்பத்தை அது செயலாக்குகிறதுனால நம்ம அதுல போய் விழுந்துடலாம். ஆனா ஸ்பிரிச்சுவல் அப்படி இல்லை. அது நீங்களா சிந்திச்சா நடக்காது. ஹோலி ஸ்பிரிட்டும் கூட இருந்து சிந்திச்சாதான் வெற்றி பெற முடியும். So without the help or the power of the Holy Spirit, we can never gain anything. எதையுமே லாபகரமாக நாம ஆவிக்குரியதில் நம்ம எதையுமே பார்க்க முடியாது. சோ ஆவியானவர் ஜீசஸ் கிரைஸ்ட் அதை ஒளியாக நமக்கு தருகிறார். அந்த ஆவியானவர் உங்களை நடத்துவாரானால் நீங்க உலகத்தின்படி அல்ல, you will be led by Jesus.
இதுதான் நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து. So you will be led by the Holy Spirit. தேவன் உங்களுக்குள் உங்களை பிழைக்க வைக்கிறவராக இருப்பார். நீங்க இயேசுவை பிழைக்க வைக்க வேண்டாம். நீங்க வேத வாஸ்து எங்க தேவ நாமத்தை நான் மையப்படுத்த பார்த்தியா, ஜீசஸ், ஓ ஜீசஸ் அப்படின்னு சொல்றதுனால நீங்க ஜீசஸை வாழ வச்சுட்டு தான் நினைக்கிறீங்க நிறைய பேர். ஜீசஸ் உங்களை வாழ வைக்கணுமா இல்ல நீங்க ஜீசஸை வாழ வைக்கிறீங்களா? ஆனா நம்ம அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறோம், தேவன் மகிமை விட்டார் என் மூலமா, நல்ல ட்ரெஸ் போட்டு போனா எல்லாம் கேட்டாங்க, யாருப்பா கொடுத்தது ட்ரெஸ் கேட்டாங்க, சூப்பரா இருக்குன்னு. நீங்க சொன்னது ரேமன்ஸ் ஷூட்டிங், ரேமன்ஸை தயார் பண்ணது, நல்ல டெய்லர்கிட்ட கொடுத்தா, நல்லா தச்சு கொடுத்தா, நல்லா இருக்கு. அதான உண்மை, உலக பிரகாரமான உண்மை அதுதான். நீங்க தான் உழைச்சீங்க, நீங்க தான் வாங்கினீங்க, செய்தீங்க. ஆனா அங்க பிரமாதமா சொல்லுங்க, ஜீசஸ் கொடுத்தாரு. என்னன்னா மாய் மாதத்துக்கு ஒரு சைடு சப்போர்ட். தன்னை அவர் கரெக்டா சொல்லிட்டாரா, நல்லா இருக்கு சொல்லுங்க, சூப்பரா இருக்கு, ஆண்டவர் கொடுத்தாரு. அப்ப அசிங்கமா இருந்தா ஆண்டவர் கொடுக்கலையா? சரி, அப்படிதான் வச்சுக்கோமே, லாஜிக்கே பார்ப்போம். உங்களுக்கு நடந்த பிரச்சனைகள் ஆண்டவர் கொடுத்தாரா? நமக்கு தெரியறது இல்லை. எல்லா ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கறது இல்லை, பிசாசு கொடுப்பான். எல்லா சோதனையும் பிசாசு கொடுக்கறது இல்லை, ஆண்டவர் உங்களை சோதிப்பார். எப்படி சோதிப்பாரு? உன்னை விழ வச்சு கால் உடைச்சதா கை உடைச்சதா நான் பார்த்து சோதிக்க மாட்டார். உங்க விசுவாசத்தை சோதிப்பார். அந்த விசுவாசம் இல்லைன்னா நஷ்டங்கள் வரும். அதே நஷ்டத்தை 1000 மடங்கு ஆசீர்வாதம் அவரால மாற்றி கொடுக்க முடியும். When you are being with Christ. இந்த நான்காவது நிலை உலகத்துல வாழுகிற உனக்கு உலகத்தின் அதிபதி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்ப நீ யாரோட இருக்கிற என்பதை பார்க்கிற பொழுது, if you are with Jesus, then Jesus will be with you. If you are with the world will be with you. இந்த இடத்துல தான் இப்ப நமக்கு இருக்கிற வெற்றி தோல்வி கணிக்கப்படுகிறது. எத்தனை பேரு கிரைஸ்ட் சிலுவையில பெற்ற வெற்றி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, you have to surrender and abide with Jesus. அவரோடு கூட இணைக்கப்படுகிற பொழுது, நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன், ஒரு காட்டு ஒலிவ மரம், இப்போ தேவன் என்கிற ஒலிவ மரம் கிளை வெட்டப்பட்டு இந்த கிளையை எடுத்து ஜீசஸ் என்கிற ஒலிவ மரத்தோடு இப்ப பதியம் போட்டுச்சு. காட்டு ஒலிவ மரத்தினுடைய வேர், அதனுடைய சத்துவம் வேற, அதனுடைய ஜீன் வேற. இப்போ நம்மளை கட் பண்ணி எங்க வச்சிட்டாரு? ஜீசஸோட ஒத்து வச்சிட்டாரு. இப்ப இந்த ஜீன்ல இருந்து இந்த மரம் இப்ப வளருகிறது. சொல்றது விளங்குதா? நம்ம லைஃப்ல தோல்விட்டு இருக்கிறோம், நிறைய காரியங்களை தோற்கப்பட்டிருக்கிறோம், நிறைய காரியங்கள் ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிறோம், நிறைய காரியங்கள் வெற்றி பெற முடியல, தோல்வியும் இல்லை ஆனா வெற்றியும் பெற முடியல. நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்வில் பார்த்தா பலவிதமான போராட்டத்துல போயிட்டு இருக்கு. இப்போ நம்மளை கட் பண்ணி எந்த மரத்தோட பதியம் விடுறோம்? ஜீசஸ், அவரோட அந்த மரத்துல இப்ப பதியம் விடுகிறோம். இப்ப நமக்கு சோர்ஸ் எங்க இருந்து வருது? ஜீசஸ் கிட்ட இருந்து வருது. இப்ப நம்ம ஒரு நல்ல ரிசோர்ஸா நம்ம மாறுகிறோம். நீங்க விசுவாசித்தா போதும். ஜஸ்ட் ஒரு விசுவாசித்தீங்கன்னா இந்த பாவக்கட்டை வெளியே வந்து, இது ஒன்றும் தவறான பாவத்தை குறித்து சொல்லுங்க. ஜஸ்ட் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினுடைய பெர்சன்டேஜ் 100% நீங்க தான் ஆண்டவரே நீங்கன்னா இப்ப நீங்க அவர்கிட்ட பதிவு போட்டுச்சு. கர்த்தர் நம்மளை நடத்துவார்.